தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பார்ந்தவர்களே, நாம் கடந்த வாரத்திலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவை குறித்து பல்வேறு விவிலிய பின்னணிகளோடு கருத்துக்களையும் பகிர்வுகளையும் தெரிந்து கொண்டோம். மீண்டுமாய் இன்று நாம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆவியாரிலே அந்நியமாகும் திரு அவை என்ற தலைப்பிலே இப்பொழுது நம்மோடு விவிலிய கருத்துக்களை வழங்க நமது அருட்தந்தை ராஜ் இருதயா இயேசு சபை குருவானவர் நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். அருட்தந்தை அவர்களை நாம் உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர் பிரைடா. சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தூய ஆவியாருடைய பெருவிழா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். தூய ஆவியாருடைய பெருவிழா வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி உறவுகளுக்கும். உங்களுக்கும் ஃபாதர். ஃபாதர், ஆக்சுவலாக இந்த யூத சமுதாயத்தில் தான் பெந்தகோஸ்து பெருவிழா அப்படின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பெந்தகோஸ்து திருவிழாவுக்கும் தூய ஆவியானவருடைய பெருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம் ஃபாதர்? நீங்கள் சொன்னது போல யூதர்களுடைய பல முக்கிய திருவிழாக்களில் ஒரு சிறப்பு திருவிழாவாக இருப்பது பெந்தகோஸ்து திருவிழா. அது இயேசுவுக்கு பிறகு தூய ஆவியருடைய பெருவிழாவாக கிறிஸ்தவர்கள் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பெந்தகோஸ்து திருவிழா எப்பொழுது வருகிறது? இயேசு விண்ணேற்றம் அடைந்து அடுத்த 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இல்லை என்றால் இப்படி பார்க்கலாம், இயேசு உயிர்த்த 50வது நாள் இது பெந்தகோஸ்து திருவிழாவாக இருக்கிறது. பெந்தகோஸ்து திருவிழா, பாஸ்கா திருவிழா, கூடார திருவிழா, இந்த 3 திருவிழாக்களும் யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான திருவிழாக்கள். இந்த 3 திருவிழாக்களிலும் கட்டாயம் ஒவ்வொரு யூத ஆணும் தனியாகவோ தன்னுடைய குடும்பத்தோடு எருசலேம் சென்று வழிபட வேண்டும். ஓகே. இன்னொன்று, இந்த பெந்தகோஸ்து திருவிழாவில் யூதர்கள் மட்டும் வருவதில்லை, அண்டை நாடுகளில் இருந்த மற்ற எல்லோருமே வருவார்கள். ஆகவே தூய ஆவியருடைய பெருவிழா ஏன் இந்த பெந்தகோஸ்து திருவிழாவில் வருவதையும் அதனுடைய உள்நோக்கத்தையும் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். நீங்கள் 2ஆம் அதிகாரம் திருத்துதர் பணியில் வாசித்தீர்கள் என்றால் இந்த பெந்தகோஸ்து நிகழ்ச்சியை பற்றிய ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. சீடர்களும் அன்னை மரியாவோடு அவர்கள் பயந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியா அந்த பயந்த திருஅவைக்கு தேவையான உயிர் சக்தியை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அவர்களை இயேசுனுடைய வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் புயல் காற்று வீசுகிறது. ஒரு பெரிய நாடக பாணியில் விண்ணிலிருந்து தீ பிளம்பாக ஒவ்வொரு சீடர் மேலும் ஆவியான இறந்து வருகின்ற ஒரு பெரிய நிகழ்வு நடக்கின்றது. இதை யார் பார்க்கிறார்கள் என்றால் அந்த விழாவுக்கு வந்து இருக்கின்ற எல்லா யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற இனத்தாரும் பார்க்கிறார்கள். எனவே தான் இந்த பெந்தகோஸ்து திருவிழாவை பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் அதிகாரம் திருத்துதர் பணியில் ஏறக்குறைய 16 நாடுகள், இங்கிருந்து யூதர் அல்லாதவர்களும் கிரேக்கர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த எருசலேம் ஆலயம் என்பது யூதர்களுக்கு மட்டும் ஒரு ஆலயம் அல்ல, இது ஒரு எல்லாருடைய தோழமையுடைய ஆலயம். எனவே தான் எரேமியா வழியாக ஏசாயா வழியாக யாவே இறைவன் என்ன சொல்கிறார்? என்னுடைய இல்லம் எல்லா மக்கள் இனங்களுக்கும், மை டெம்பிள் வில் பி எ பிளேஸ் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் என்று சொல்கிறார். எல்லாமே அதுவே தான் அவர்களுடைய ஒரு மரபாக இருந்தது. அண்டை நாடுகள் இருந்து 16 நாடுகள், நீங்கள் பின்னால் தனியாக இருக்கும்போது நம்முடைய மாதா தொலைக்காட்சி உறவுகளும் அதை எடுத்து வாசியுங்கள். ஆகவே 16 நாடுகளில் இருந்து இந்த விழாவை கொண்டாட வருகிறார்கள். இந்த சமயத்தில் தான் இங்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கின்றது. யூதர்களுக்கு மத்தியில், இஸ்ராயலுக்கு மத்தியில் நடந்த நிகழ்வு இப்பொழுது அகில உலகுக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆவியானவர் இறங்கி வந்து இப்பொழுது இது ஒரு புதிய திருஅவையை உருவாக்குகின்றார். இயேசுவிலே தொடங்கப்பட்ட அந்த திருஅவை ஒரு புது பொலிவை அடைகின்றது, புது சக்தியை அடைகின்றது, புது மாற்றத்தை பெறுகின்றது. எனவே தான் இந்த நாளை நாம் என்ன சொல்வோம்? திரு அவைக்கு பிறந்த நாள். Today is the happy birthday for the church.
எனவே இந்த நாளிலே தான் ஆவியிலே எல்லோரும் இந்த சீடர்கள் எல்லோரும் அருள் பொழிவு பெற்றவராக புது படைப்புகளாக மாறுகிறார்கள். ஆகவே திரு அவை இன்று புத்தெழுச்சி பெறுகின்ற ஒரு நாள், ஒரு வகையில் திரு அவையினுடைய பிறந்த நாள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த நாளானது, இந்த நாளின் வழியாக தூய ஆவியார் இறங்கி வருவதன் வழியாக இவர்கள் இயேசு நற்செய்தியை அகில உலகெங்கும் அறிவிக்கப் போகிறார்கள் என்றால் கடவுளுடைய மீட்பு எல்லோருக்கும் உரியது, கடவுள் எல்லோருக்கும் உரியவர், இயேசுடைய நற்செய்தி எல்லோருக்கும் உரியது என்று ஒரு மாபெரும் நற்செய்தியை இந்த சீடர்களை ஆவியிலே அணியப்படுத்தி அதன் வழியாக ஒரு புதிய இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை, இறையாட்சி இயக்கத்தை இயேசு ஆவியிலே தொடங்கி வைக்கின்றார். ஓகே ஃபாதர், இப்போ தூய ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு சீடர்கள் எல்லாம் முழுமையாக அந்த உறுதி பெற்று போய் நற்செய்தியெல்லாம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த திருத்துதர் பணிகள்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவனுடைய வாழ்க்கையிலையோ அல்லது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தூய ஆவியானவருடைய இருப்பை நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை. விவிலியத்தில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அன்னை மரியாளின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்கே இங்கே அப்படின்னா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை பார்க்குறோம். ஆனால் இந்த தூய ஆவியாருடைய பெருவிழா நமக்கு அவருடைய இருப்பை எந்த அளவிற்கு வெளிப்படுத்துது அது? இப்போ முதல் ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியை பற்றி அதிக செய்திகள் சொல்லப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் நீங்கள் சொன்னது போல தொடக்கத்திலேயே தூய ஆவியானவர் பூமியில் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது என்றால், அந்த படைப்பிலே தாயன்பர் இந்த தந்தையும் வாக்கான இயேசுவும் ஆவியானவரும் இணைந்துதான் உலகத்தை படைக்கிறார்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் பின்னால் இறைவாக்கினர்களை பார்த்தோம் என்றால், குறிப்பாக எசேக்கியேலை பார்த்தால் அவர்கள் ஆவியில் புகுந்து வருவதை பார்க்கிறோம். ஆகவே ஆவியினுடைய செயல்பாடுகள் அங்கங்கு பதிவு செய்யப்பட்டு பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவியரை பற்றி நிறைய செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. குறிப்பாக, அதுவும் குறிப்பாக மறுபடியும் நாம் யோவான் நற்செய்திக்கு தான் வருகின்றேன். ஏனென்றால் அது ஒரு சிறப்பு நற்செய்தி, அது ஒரு வித்தியாசமான நற்செய்தி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்லாத செய்திகளை எல்லாம் இவர் நிறைய குவித்து மையப்படுத்தி செய்தி. யோவான் நற்செய்தியில் 13, 14, 15, 16, 17 அதிகாரங்களிலே தூய ஆவியரை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த உத்தம நற்செய்தியாளர்களும் பேசுகிறார்கள். நீங்கள் சொன்னது போல இயேசு இந்த உலகில் மனுவர் எடுப்பதே ஆவியாருடைய வல்லமையால் தான், ஆவியாருடைய வல்லமையால் தான் என்று பார்க்கின்றோம். இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பு லூக்கா நற்செய்தியில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், வல்லமையான கடவுளுடைய வல்லமை உங்கள் மேல் வந்து தங்கும் என்று சொல்கிறார். கடவுளுடைய வல்லமை தூய ஆவியின் வழியாக உண்மையில் தங்கும் என்று மரியாவிடம் சொல்கிறார். இப்ப நற்செய்தியை அறிவிக்கின்ற சீடர்களுக்கு கடவுளுடைய வல்லமை, ஆகவே இந்த ஆவியினுடைய அருங்குணங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்படுகின்றன. வல்லமை, த பவர் ஆஃப் காட் இஸ் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆவியாரை பற்றிய செய்தி உத்தம நற்செய்தியில் சொல்லப்பட்டிருந்தால் கூட இங்கு நிறைய சொல்லப்படுகிறது. குறிப்பாக நான் போன வாரத்தில் நாம் பகிர்ந்து கொண்டது போல, இயேசு ஏன் அடிக்கடி காட்சி கொடுக்கிறார்? காட்சி கொடுத்து அவர்களை திடப்படுத்தி, உறுதிப்படுத்தி, சக்திப்படுத்தி, நம்பிக்கையூட்டி நற்செய்தி அறிவிப்ப. அப்ப என்ன சொல்லுகிறார்? நான் என் தந்தையிடம் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். I will ask my father to send another paraclete. மற்றொரு துணையாளர். அந்த சொல்லாடலை பாருங்கள், மிகவும் முக்கியமானது. இயேசு துணையாளர் என்று சொல்லவில்லை, மற்றொரு துணையாளரை தந்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டும் என்று சொல்கிறார். மற்றொரு துணையாளர் என்றால் முதல் துணையாளர் யாரு? இயேசு. மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள். ஆகவே கடவுளால் அனுப்பப்பட்டவர். இப்பொழுது கடவுளுடைய ஈடுபாடு தொடர்ச்சியாக இருக்க போகிறது. நம்ம விவிலியத்தை பார்த்தோம் என்றால் சாதாரணமாக எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டில் யாவேரவனுடைய செயல்பாடு நிரம்ப வருவதை பார்க்கிறோம். இயேசுவை பற்றிய இறைவாக்கு முன்னறிவிப்புகள் இருக்கின்றன.
ஆவியானவர் பெற்றுள்ள சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் இயேசுவை பற்றிய செய்தியை படிக்கிறோம், ஆவியானவர் பற்றிய செய்திகளும் படிக்கிறோம். ஆகவே சாதாரணமாக சொல்வார்கள், பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவனுடைய செயல்பாடு தூக்கலாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய செயல்பாடு, அவர் மையப்படுத்தப்படுகிறார். அதற்கு பின்பு ஆவியானவர் மையப்படுத்தப்படுகிறார். எனவே நாம் சொல்வோம், யாவே இறைவனுடைய யுகம், இயேசுவினுடைய யுகம், இப்பொழுது தூய ஆவியாருடைய யுகம். அப்படி என்றால் யாவே இறைவன் தனித்து செயல்படவில்லை, இயேசுவும் ஆவியானவரும் செயல்பட்டு இருக்கிறார்கள். இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம்னா தெள்ள தெளிவாக நிறைய சொல்லுகிறார். தந்தையும் நானும் ஒன்று, ஆவியினால் அருள்பொழிவு பெற்று தான் அவர் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே தந்தையும் ஆவியானவரும் இயேசுவும் இணைந்து செயல்படுவதை தெள்ள தெளிவாக பார்க்கிறோம். இப்பொழுது ஆவியானவர் யுகம் என்று சொல்லும்போது இந்த ஆவியானவர் வழியாக தந்தையும் இயேசுவும் இணைந்து செயல்படுகிறார்கள். இது மிகவும் மிக முக்கியமானது. இதுதான் மூவொரு, அடுத்த வாரம் கொண்டாட போயிருந்த திருவிழா, மூவொரு கடவுளுடைய முக்கியமான ஒரு மறை உண்மை என்னவென்றால் மூவருமே இணைந்து செயல்படுவது. ஆகவே அழுத்தம் யாவே இறைவனுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு இருந்தாலும் இப்பொழுது இயேசுவிலே தந்தை ஆவியின் வழியாக செயல்பட போகிறார். இது ஆவியின் யுகம் என்று பார்க்கிறோம். வெரி குட். இதோடு என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த ஆவியானவர் வந்தவுடனே வருகின்ற மாற்றத்தை பாருங்கள். அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இயேசு இறந்த உடனே பயந்து ஓடி ஒளிந்து நம்மளை பிடிச்சி கொண்டு விடுவாங்க, சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்று பயந்து வாழ்ந்தார்கள் இந்த 40 நாளும். ஆனால் இயேசு அவர்களுக்கு அடிக்கடி காட்சி, அவர்களுக்கு உறுதி கொடுத்தால் கூட இன்னும் அந்த பயம் போகவில்லை. ஆனால் ஆவியானவர் வந்தவுடன் மற்றொரு துணையாளர் உங்களுக்கு வருவார். அவர் வந்தவுடனே புது படைப்பாக மாறுகிறார்கள், புது ஒளி பெறுகிறார்கள், கோழைகள் வீரர்களாக மாறுகிறார்கள், நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுகிறார்கள், சாவுக்கு பயந்தவர்கள், துன்பத்திற்கு பயந்தவர்கள், இயேசுவினுடைய விழுமியத்திற்காக, இறையாட்சிக்காக அதை அறிவிப்பதற்கு பயந்தவர்கள் இன்றைக்கு எந்த யூத சங்கத்திற்கு முன்பும் எந்த மக்களுக்கு முன்பும் எந்த இடத்திலும் மிகவும் துணிச்சலாக அடிக்கிறியா அடி, 39 சாட்டையடி கொடுக்கிறார்கள், சிறையில் போடுறியா தூக்கி போடு, எவரும் எங்களை இயேசுவை பற்றி அறிவிப்பதிலே, இயேசுவிலே இந்த மீட்பை பற்றி அறிவதிலே எவரும் எங்களை முடக்கிவிட முடியாது. அதுதான் ஆவியுடைய செயல்பாடு. ஆவியுடைய செயல்பாடினால் இவர்கள் புது படைப்பாக மாறுகிறார்கள். ஆகவே இயேசுவின் வழியாக வந்திருக்கின்ற இந்த திரு அவை ஆவியிலே புது சக்தி பெறுகின்ற நாள். இந்த நாள் புது சக்தியிலே நாம் புது படைப்பாக மாறுகின்ற நாள். ஆவியினுடைய அருள்பரங்கள் எல்லாம் நம்மேல் பொழியப்பட்டு நாமும் அந்த இயேசுவினுடைய பணியை, இறையாட்சி பணியை, நற்செய்தியை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு புதிய சக்தி பெறுகின்ற நாள். எனவே இந்த நாள் மிகவும் முக்கியம். நாம் ஆவியின் யுகத்திலே வாழ்கின்றோம். அதிகமாக ஆவியானரை பற்றிய சிந்தனை கத்தோலிக்க அவையில் சொல்லப்படப்பட்டாலும் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்தோம் என்றால் ஆவியை பற்றிய அதிகமான சிந்தனை அரும்புடை இயக்கம், கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் என்று பார்க்கின்றோம். அதன் வழியாக என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆவியானவர் இறங்கி வந்தவுடன் புதுப்படைப்பாக மாறுகின்றார். இயேசுக்கு அந்த ஆவி பொழியப்பட்டார். அவரும் எவ்வளவு தீவிரமாக இறையாட்சி அறிவிக்கின்றார். அன்னை மரியாவுக்கும் ஆவி கொடுக்கப்பட்டது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் ஆவி கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் திருமுழுக்களை பெறுகின்றோம். அந்த ஆவியை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டு புது படைப்பாக துணிச்சலோடு, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இயேசுவுக்காக வாழ்வதற்கு துணிச்சல் வேண்டும். 10ஓடு 1 அத்தோடு நான் ஒன்று என்று வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்வது இயேசுவுக்காக, இறப்பதும் இயேசுவிற்காக, உயிர்ப்பதும் நான் இயேசுவிற்காக. நான் என்னுடைய சொல், செயல், சிந்தனை, வாழ்வு அனைத்துமே அந்த இயேசுடைய விழுமியத்தை, இறையாட்சியின் விழுமியத்தை குணர்ந்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வதற்கு அந்த ஆவியானவர் நமக்கு உந்து சக்தியாக, உயிர் சக்தியாக இருந்து நம்மையும் திருவையை வழி நடத்துகின்றார். அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்முள்ள வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எப்படியெல்லாம் திருத்தூதர்கள் வாழ்ந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய உடல்
தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பவுலடியார் சொல்றாரு. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க? ஏன்னா இதை நிறைய மறைவுரைகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உடலை நம்ம எப்படி தூய ஆவியாருடைய தங்குற ஆலயமாக வச்சுக்க முடியும்? ஏன்னா அன்னை மரியாள் தன்னுடைய உடலை தூய ஆவியார் தங்குற ஆலயமாக வச்சிருந்ததுனால தான் தூய ஆவியானவர் வந்தார், கருத்தாங்கி இயேசு என்ற இறைமகனை பெற்றெடுத்தார்னு சொல்கிறோம். அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர். தூய ஆவியான் நம்ம ஒவ்வொருவருக்கும் பொழியப்படுகிறார். குறிப்பாக திருமுழுக்கின் வழியாக. தந்தை மகன் தூய ஆவியினால் உனக்கு திருமுழுக்கு தருகிறேன். இந்த ஆவியானவர் நம்மை புது படைப்பாக மாற்றுகிறார். ஊனுடம்பு ஆலயம் என்று நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம உடம்பை சில பார்வையில் ரொம்ப மட்டமான பார்வையில் பார்க்கின்றோம். உடம்பை ஒரு வகையில் வியாபாரப்படுத்துகின்ற பார்வையிலே பார்க்கின்றோம். குறிப்பாக இன்று பெண்ணின் உடம்பை எவ்வளவு வியாபாரப்படுத்தி பார்க்கிறார்கள், கேவலமாக பார்க்கின்ற சூழலில் வாழ்கின்றோம். ஆனால் உடல் புனிதமானது. உடலில் தான் இந்த ஆன்மா இருக்கிறது. உடலும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் இந்த மனித உயிர், மனித வாழ்வு. ஆகவே நமக்கு இந்த உடலுக்கு அர்த்தம் தருவதே, இந்த உடல் வாழ்விலே அந்த ஆவியினுடைய வாழ்வு வர வேண்டும். ஆகவே நம்முடைய இதயம் என்று சொல்லுகிறோம். நம் ஒவ்வொருடைய இதயம் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் சொல்லுகிறோம். உங்களுடைய இதயம் ஆவியானவர் குடிகொள்கின்ற கோவில் என்று சொல்லுகிறோம். கோவில் என்று ஏன் சொல்லுகிறோம்? அங்கே கடவுள் இருப்பதா? ஏன் என்னை ஒரு ஆலயமாக திருத்துதர் பவுலடியார் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது? கடவுள் குடிகொள்கிறார், கடவுளுடைய ஆவியார் குடிகொள்கிறார். கடவுளுடைய ஆவியார் குடிகொள்கிறார் என்றால் கடவுளுடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் செய்து அந்த மனித வாழ்வை சிறப்பு செய்ய வேண்டும். ஆகவே இன்னொன்று, கடவுள் குடிகொள்வதால் ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டியவர். ஆணும் பெண்ணும் குழந்தையும் வயதானவர்களும் நோயானவர்களும் நலமானவர்களும் பணக்காரர்களும் ஏழைகளும் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தி இருக்கிறார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எல்லா படிநிலையில் இருப்பவர்களுக்கும் அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்கின்றோம்? தொடக்க நூலில் கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் நாம் படைக்கப்பட்டவர்கள். அதுபோல கடவுளுடைய சாயல் உருவில் படைக்கப்பட்டு நாம் எல்லோரும் மாண்போடு வாழக்கூடிய வரம் பெற்றிருப்பவர்கள். அதுபோல ஒவ்வொருவரும் இந்த ஆவியானவர் கடவுளை இருப்பதால் ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நான் என்னை மதிக்க வேண்டும், நான் என் உடம்பை மதிக்க வேண்டும், நான் என்னுடைய உயிரை மதிக்க வேண்டும். அதுபோல கடவுள் குடியின்று இருக்கின்ற உங்களை, பிறரை, அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த நாட்டினராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி பேசி, எந்த பண்பாட்டினராக இருந்தாலும் எல்லோரிடம் கடவுள் இருக்கிறார். அந்த ஒரு சிந்தனை வந்தது என்றால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்க இந்த அநியாயமான அக்கிரமமான சாதி பிளவுகள், சமய பிளவுகள், பொருளாதார பிளவுகள், பண்பாட்டு பிளவுகள் இவையெல்லாம் அழிந்து போகும். இவையெல்லாம் வைத்து மனிதரை எவ்வளவு தூரம் கூறுபடுத்துகிறார்கள் என்றால் உண்மையிலேயே இன்னொரு மனிதனும் இருக்கின்ற தெய்வத்தை, தெய்வீக சாயல் நாம் மதிக்கவில்லை. எனவே தான் ஊனுடம்பு ஆலயம், உங்களுடைய உள்ளத்திலே கடவுளுடைய ஆவி குடியிருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்வு கடவுளுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். இன்னொரு சின்ன சந்தேகம் என்னென்னா, நம்ம உறுதி பூசுதலுக்கோ அல்லது முதல் திருவிருந்துக்கோ பிள்ளைகளை தயார் செய்யும் பொழுது தூய ஆவியானவருடைய கனிகள், கொடைகள், வரங்கள் இதை பற்றிலாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதை நம்ம சொல்லி கொடுக்கறது மனப்பாடம் செஞ்சு அப்படியே மறந்து போகிற பிள்ளைகள் நம்ம நம்ம ஒரு சில நேரத்தில் மறந்துடுவோம். எது கனி எது கொடைன்னு சம்டைம் நமக்கு டவுட்ஸ் வரும். இதை பற்றி நீங்கள் என்ன ஃபாதர் சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இது முக்கியமான காரியமாக நான் நினைக்கிறேன். தூய ஆவியானவரை பற்றி தான் நம்ம நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஃபாதர். இப்போ நீங்களே அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த தூய ஆவியானவர் கனிகளை பற்றி எங்கு வருகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம். அது நம்முடைய மாதா உறவுகளுக்காக, தொலைக்காட்சி உறவுகளுக்காக நாம் இப்பொழுது கலாத்தியர் அதிகாரம் 5 இறைவசனம் 22. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இது ஒரு சில பட்டியலில் ஒரு சிலர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் தூய ஆவியினுடைய கனி என்றால் எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ, எங்கெல்லாம் நல்லது செய்கிறோமோ
அதெல்லாம் தூய ஆவியின் கனி. கனிகள். அன்பு நல்லதை செய்யும், பகிர்தல் நல்லதை செய்யும், மன்னிப்பு நல்லதை செய்யும், ஒற்றுமை நல்லதை செய்யும். ஆகவே நன்மை செய்வது தான் தூய ஆவியினுடைய கனி. கனிகள். அதில் ஒரு சில முக்கியமான கனிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் உள்ள பகுதியை வாசியுங்கள். 21 என்ன தூய ஆவிக்கு எதிரடையான எஸ் ஃபாதர். 19வது வசனத்துல ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். அவளுடைய ரொம்ப ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. அந்த பட்டியலில் இன்னைக்கு நம்ம நிறைய சேர்த்துக்கொள்ளலாம். வரதட்சணை கொடுமை, கௌரவ கொலை, குழந்தை தொழில், பெண்களை கேவலமாக பார்த்தது நடத்துதல், ஒருவரை ஜாதிய கொடுமைகள், தீண்டாமை போன்ற பல வகையான தீமைகள் இன்று தலைவிரித்து ஆடுகின்றன. இன்னொன்று ஒரு பெரிய இது அக்கறையின்மை. அடுத்த வீட்டுக்காரர் எப்படிப்பட்டு வாழ்ந்தாலும் போதும், என் வீட்டில் இருக்கிற ஆள் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் மட்டும் நல்லா இருக்கணும். அந்த சுயநலத்தான அக்கறையின்மை தான் எல்லா பாவத்திற்கும் ஒரு வேறாக இருப்பதை உணர்கின்றோம். ஆகவே நிறையா இருக்குது. இவையெல்லாம் பவுலர் என்ன சொல்கிறார் என்றால் ஊனு இயல்புக்குரியது. கிரேக்கத்தில் சாக்ஸ் என்று சொல்வார். சாக்ஸ் என்றால் இந்த ஊனு இயல்பை குறிக்கும். நமக்கு ஊனு இயல்பையும் இருக்கின்றது, ஆவியுடைய இயல்பும் இருக்கிறது. ஏனென்றால் நம்மிடம் எல்லா மனிதரிடமும் நன்மையும் இருக்கிறது, தன்மையும் இருக்கிறது. ஒரு மனிதர் முழுக்க 100% ஒரு தீமையானவர் அல்ல, 100% விழுக்காட ஒரு நன்மையானவரும் இல்லை. நன்மையும் தீமையும் கலந்தது நம்மிடம் இருக்கிறது. எவ்வளவு தூரம் என்னிடம் நான் நன்மையை வளர்த்துக் கொள்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் ஆவியில் வாழ்பவராக மாறுவேன். ஆனால் எவ்வளவு தூரம் நான் தீமைக்கு அடிமையாகி தீமையான காரியங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கு பிறருக்கும் சமுதாயத்திற்கும் செய்கிறேனோ அப்பொழுது நான் ஊனியல்பின்படியாக வாழ்கிறேன். ஆகவே பவுலுடைய அந்த ஊனியல்பையும் ஆவியின் வாழ்வையும் பிரித்து சொல்வார். இவை இரண்டுக்குமே போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவரே சொல்வார், எனக்குள்ளே ஒரு போராட்டம் ஆண்டவரே தைத்து கொண்டு முள் போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார், உனக்கு தேவையான அருள் இருக்கிறது. ஆவி இது தொடர் போராட்டம் தான். எனவே இந்த ஆவியினுடைய திருவிழா நமக்கு எதை கொடுக்கிறது, வலியுறுத்துகிறது என்றால் ஆவியின் வாழ்வு வாழ்வதற்கு. ஆவியின் வாழ்வு என்று நான் ரொம்ப எளிதாக நிறைய இறையியல் வார்த்தை ஜாலங்களோடு சொல்லாமட்டார். நல்லது செய்பவர்கள் எல்லோரும் ஆவியிலே வாழுகிறார்கள். அவர்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்க மட்டும் தேவையில்லை, பிற மதத்தினராக இருக்கலாம், கடவுளை நம்பாதவர்களாகவும் இருக்கலாம். என்னால் அவர்களும் நல்லது செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆவியிலே செய்யணும் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நம்முடைய கிறிஸ்துவ பார்வையிலே எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ, எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, அமைதி இருக்கிறதோ, சமாதானம் இருக்கிறதோ, ஒற்றுமை இருக்கிறதோ, பகிர்தல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆவியானவரோடு. ஆகவே இந்த ஆவியிலே வாழ்வது என்பது நான் நலமாக வளமாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் எனது குடும்பம் நலமாக வளமாக வாழ்வது மட்டும், சமுதாயம், திரு அவை, நாடு, இவையெல்லாம் நலமாக வளமாக எல்லோரும் மனித மாண்போடு வாழ்பவராக நல்லதாக நான் இருக்க வேண்டும், நல்லதை நான் செய்ய வேண்டும். அவை இதை நம்ம ரொம்ப பெரிய இறையியல் வார்த்தை ஜாலங்களில் இந்த ஆவியானவரை பற்றி சில சமயம் நம்ம தவறுதலாக புரிந்து கொள்கிறோம். அருங்குடை இயக்கத்தினர்கள் பற்றி எனக்கு ரொம்ப மதிப்பு. அவர்களுடைய ஒரு புதிய முயற்சியால் இன்று விவிலியத்தை அதிகமாக வாசிக்கின்ற பழக்கம் கத்தருடன் வந்திருக்கிறது. ஆவியான இருக்கிறது என்றால் இன்றைக்கு நாம் மாதா உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குலோசல் ஆலியா என்று சொல்வார்கள், பல மொழிகளில் பேசுவது. அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பல மொழிகளில் பேசினா தான் உங்களுக்கு ஆவியான இருக்கிறது என்ற அர்த்தம். தவறு. பல மொழிகள் பேச தேவையில்லை. ஆனால் அது ஒரு வரம், அது ஒரு வரமாக பார்க்கிறோம். குலோசல் ஆலியா என்று சொல்லுவோம். பல மொழிகளுள் பேசுவது ஒரு வரம். ஆனால் அதுதான் ஆவியுடைய இருப்பின் அடையாளம் அல்ல. நான் நன்மையின் இருப்பாக இருக்கிறேனா, நன்மையை செய்கிறேனா, நான் எனக்கும் பிறருக்கும் வாழ்வளிக்கிறேனா. ஏன்னா கடவுள் வாழ்விற்கு வழி வந்தவர், வழியும் வாழ்வும் உண்மையும் நானே என்று சொன்னவர், வாழ்வும் என்று சொன்ன இயேசு. ஆகவே ஆவியுடைய வாழ்வு வாழ்வளிக்கும் வாழ்வு, பிறருக்கு வாழ்வளிக்கும் வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வைத்தான் இந்த திருத்தூதர்கள் அகில உலகம் எடுத்து செல்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்வளிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் நமக்கு நன்கு தெரியும்.
ஏன்னால் வாழ்வை அழிப்பதற்கு எத்தனையோ எதிர்சக்திகள் என்று போராடி கொண்டிருக்கின்றன. அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எனவேதான் நம்பிக்கை கேடயமாக அணிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பவுலுடைய சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆவியல் வாழ்வு என்பது கடவுளைப் போல, கடவுள் நன்மையாக இருக்கிறார். எனவே நீங்களும் நான் நன்மையாக இருந்து நன்மையை செய்தோம் என்றால் அதுதான் ஆவியினுடைய வாழ்வு. அதுதான் ஆவியிலே நாம் எல்லோரும் அருள் பொழிவு பெற்ற வாழ்வு. எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கணும் என்று நினைக்கின்றேன். இந்த ஆவியானவரை பற்றி யோவான் நற்செய்தியாளர் புது புது அர்த்தங்களை தருகின்றார். ஒன்று மற்றொரு துணையாளர் என்று சொல்லுகிறார். இயேசு முதல் துணையாளர், இவர் மற்றொரு. இன்னொரு பெயர் கொடுக்கப்படுது, தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், உண்மையின் ஆவியானவர் என்று பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் எப்படி பார்க்கிறார் என்றால், இயேசுவையும் ஆவியையும் அவர் ஒரு வகையில் ஒரு தராசு தட்டில் இணையாக வைத்து பார்க்கிறார். எனவேதான் இயேசு உண்மையாக இருக்கிறார், ஆவியானவர் உண்மையின் ஆவியானவர். இதனுடைய தொடர்பு என்னவென்றால், இயேசுவும் ஆவியானவரும் ஒன்று. தந்தையிலே, தந்தையிடம் தன்னிடமிருந்து புறப்பட்டு வருகின்ற ஆவியானவர் என்று பார்க்கிறோம். எனவே இயேசு கூட தன்னை எவ்வாறு சொல்கிறார் என்றால், வழியும் உண்மையும் வாழ்வும் நான் என்று சொல்கிறார். தன்னையே அவர் உண்மையாக உருவகிக்கின்றார். ஆளுருவாக்கம் என்று சொல்கிறோம். ஜீசஸ் பர்சனலைசேஷன் ஆஃப் ட்ரூத். யோவான் நற்செய்தியில் உண்மை என்றால் என்ன? இயேசுவில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்தும் உண்மை. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய போதனை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பாடுகள், உயிர்ப்பு அனைத்துமே உண்மை. ஆகவே இந்த உண்மையின் வெளிப்பாடு இயேசு, ஆவியானவரும் உண்மையின் வெளிப்பாடு. இந்த இயேசுவைத்தான் இந்த ஆவியானவர் சீடர்களுக்கு தெளிவுபடுத்தப் போகிறார், நினைவுபடுத்தப் போகிறார், உறுதிப்படுத்தப் போகிறார். அவர்கள் எடுத்துச் செல்வது தந்தையின் திருவுளமான இயேசுவினுடைய வாழ்வை ஆவியினுடைய உயிர் சக்தியோடு உலகெங்கும் எடுத்து சென்று உலகம் முழுவதும் ஆவியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு புது லட்சியத்தோடு ஆவியினுடைய யுகத்திலே இந்த திருவிழாவின் வழியாக நாம் தொடர்கின்றோம். மிக்க நன்றி ஃபாதர். எப்போதுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், தூய ஆவியானவரை பார்க்கவோ ஒரு எந்த உருவத்திலையும் நம்ம பார்க்க முடியல, அவரை நம்ம உணரதான் முடியும்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய ஒரு நல்ல நிகழ்வு வழியாக, குறிப்பாக இந்த விவிலிய பின்னணியிலும் வாழ்வின் பின்னணியிலும் தூய ஆவியானவர் நம்மோடு எப்படி இருக்கிறார், தூய ஆவி என்பவர் நல்லது செய்கிற எல்லார் மத்தியிலும் இருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை இன்றைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஃபாதர். மிக்க நன்றி சிஸ்டர் பிரைடா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.